அப்பனே விநாயகா, காட்டில் உள்ள விலங்குகள்லாம் நல்லா இருக்கணும். 8 வேளையும் இல்ல எல்லா வேளையும் நல்லா சாப்பிட்டு நல்ல கொழு கொழுன்னு இருக்கணும். இந்தங்க உங்க காப்பி. வர வர உங்களுக்கும் என்ன மாதிரியே நல்ல குணம் வந்துருச்சு. விலங்குகள் மேல பாசம் அதிகமாயிடுச்சு. ஏங்க நம்ம ராமன் நல்லா சாப்பிட்றாங்க, இந்த சோமு தான் ரொம்ப அடம்பிடிக்கிறான். இதை பாரு, நான் தான் சோமுவுக்கு பாலும் பிஸ்கட்டும் ஏற்கனவே கொடுத்துட்டேனே. திரும்ப திரும்ப சாப்பாடு கொடுத்தா அதான் இப்படி. நீங்க ரொம்ப தான் பாரபட்சம் காட்டுறீங்க. எப்பவும் சோமுக்கு தான் நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, ராமுன்னா கொஞ்சம் யோசிக்கிறீங்க. இதை பாரு, பந்திக்கு முந்தினு சோமுக்கு தெரியுது, ராமுக்கு தெரியல. சரி, பாலுவுக்கும் மீனுக்கும் பால் கொடுத்தியா? அதுங்களுக்கே நம்ம கொடுக்கணும், அதுங்களே தானே எடுத்து குடிச்சுக்குங்க. சரி சரி, எல்லாத்தையும் வெளியே வராம பாத்துக்க. ஏங்க அத பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் சதாசிவம் வர்றாரு. வாடா சதாசிவம், என்ன காலையில ஏதாவது விசேஷமா? ஒன்னும் விசேஷம் இல்லடா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் படம் எடுக்க போறான். என்னது, உனக்கு பாம்பெல்லாம் ஃப்ரெண்டா இருக்காங்களா? அடப்பாவி, நான் இன்னும் அதெல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கல. ஏண்டா முந்திரி கொட்டை மாதிரி பாம்பு பல்லி ஓனாங்கிற? அவன் எடுக்கிற படத்துக்கு நல்லா நடிக்கிற நாய் வேணும்னா அதான் உங்ககிட்ட வந்த. என்ன பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா உனக்கு? ஏங்க நீங்க என்ன பார்த்து கத்துறத பார்த்தா எனக்கே சந்தேகமா தான் இருக்கும். எனக்கு எதிரி வேற எங்க இருந்து வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருக்கு. பாம்புக்கு பால் வார்க்கிறேன். ஏண்டா நீ தான் பாம்பே வளர்க்கலையா, அப்புறம் அதுக்கு எதுக்கு பால் வாக்குற? ஏண்டா எந்த நேரத்தில் எங்க அப்பா எனக்கு ராமநாராயணன் பேர் வச்சாருன்னே தெரியல. நான் விலங்குகளுக்கு அடிமையாயிட்டேன். ஆமா, ராமு சோமு என்னோட நாய்ங்க, பாலு மீனும் என்னோட பூனைங்க, இன்னும் லல்லு மாலு நீலு இதெல்லாம் என்னோட கிளிங்க. ஆக மொத்தத்துல என்கிட்ட சின்ன மிருக காட்சி சாலையே இருக்கு. ஏண்டா நான் அடுத்த வீட்டுக்காரன், நீ இந்த விலங்குகள்லாம் வளர்க்கறது எனக்கு என்ன தெரியாதா என்ன? நான் உன் நாயை சினிமாவில் நடிக்க தருவியா இல்லையான்னு கேட்டு போலான்னு வந்தேன்டா. அதெல்லாம் தருவாரு, அவங்க எம்பிட்டு பணம் கொடுப்பாங்க, அதை கேட்டு தான் சொல்லணும். என் ராமு நல்லா நடிக்கும். நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு லேட்டா வந்தா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கோ, அதை கூட்டிட்டு போலேன்னு. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு பிஸ்கட் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஏன் சகஜ நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வாலாட்டிடும். அது நன்றியுள்ள பிராணியாச்சேடா, மனுஷனுக்கும் நன்றிக்கும் சம்பந்தமே கிடையாதேடா. இப்படிதான் என் கூட வேலை பார்த்த மோகனுக்கு எவ்வளவு பண உதவி பண்ண தெரியுமா? அவன் பையன் கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சான்டா, ஆனா எனக்கு வைக்கவே இல்லை. இந்த ஹெட் கிளாக் ஸ்ரீராம் கூட அவன்கிட்ட கேட்டாராம், ஏண்டா சதாசிவன் சாருக்கு பத்திரிக்கை வைக்கல, அவர் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு, அதெல்லாம் மறந்துட்டியான்னு. அதுக்கப்புறம் என்ன சொன்னான்? வீட்டுல இருந்து அவன் குடும்ப சகிதமா வந்து பத்திரிக்கை வைக்கிறேன்னு சொன்னானா? அப்படி சொல்லி இருந்தாதான் அவனை மேல எட்டாத உயரத்துக்கு தூக்கி வச்சிருப்பேனடா. அவன் சொல்றான், சதாசிவன் சார் கிட்ட 40 ரூபா கேட்டா மனுஷன் 35 ரூபா தான் தருவாரு, அவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு ஒரே போடுவ போட்டான். எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு நானா இருந்தாலும் வச்சுக்கோயேன், அவனை ஒரே போடா போட்டிருப்பேன். அப்படி இருக்குடா உலகம். சரி விடு, அவன் ஒரு நன்றி கெட்டவன். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோமா? இப்ப நீ சினிமாவில் நடிக்க ரெடியா இல்லையா? ஏண்டா டேய், என் மூஞ்சிலாம் யாரா சினிமால பாப்பாங்க? சரி சரி, நான் மாத்தி சொல்லிட்டேன்டா. உன்னை ஏடா நான் சினிமாவில் நடிக்க கேட்கறேன்? உன்னோட நாய் ராமுவை தான்டா கேட்டேன். நீ நடிக்க கொடுப்பியா இல்லையா? என் நாயை நடிக்க கொடுக்குறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆப்பிள் ஜூஸ். அது மட்டும் இல்ல, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆரஞ்சு ஜூஸ். ஐயோ, மத்தியானம் லஞ்சுக்கு சிக்கன் 65. அப்புறம் 3 மணிக்கு வறுத்த மீன். ஏண்டா நாய்க்கு இதெல்லாம் கொடுத்தா வெறி பிடிச்சிடாது? அப்புறம் என் ஃப்ரெண்டு வெறி நாய்கள் அப்படின்னு தான் படம் எடுக்கணும். டேய், இதெல்லாம் நாய்க்கு இல்லடா, எனக்கும் என் தர்ம பத்தினி ருக்மணிக்குண்டா. அட பாவிங்களா, உங்களுக்கு தீனி போட்டு அவன் போலி ஆயிடுவான் போல இருக்கடா. பின்ன ராமுவா கொக்கா? அம்மா, ராமு நாய்மா, கொக்கு இல்ல. தெரியுதுல்ல, தொணன்னு பேசாம முதல்ல உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி புக் பண்ண சொல்லுங்க. ஆனா அக்ரிமெண்ட்ல நான் தான் சைன் பண்ணுவேன். பின்ன என்ன நாயா போடும்?